எதிரிங்கெல்லாம் இருக்காங்க அப்போ. எனக்கு எதிரியெல்லாம் நண்பர்களுக்குன்னு. சரி, நண்பர்கள் அன்பு ஓகே. அப்ப காதலும் இருக்கும்ல, லவ். ஆமாம், லவ் இல்லாமல் மனுஷ வாழ்க்கை இருக்கா கண்ணு? எத்தனை ப்ரப்போசல் உங்களுக்கு வந்திருக்கும்? எனக்கு ப்ரப்போசல் வந்து க்யூவில் தான் நின்றாங்க. அட ஏயா நீ வேற. ரேஷன்ல இருந்தீங்களா? ஆமாம், ரேஷன் கடையில் இது ஊசி போட்டோம்ல, அது அந்த இதில் உட்காந்துட்டு. அதில் உட்காந்துருந்தீங்க. ஆமாம். எத்தனை ப்ரப்போசல் வந்துச்சு சொல்லுங்க. தம்பி, நீங்கள் வந்து நாங்கள்லாம் வந்து சிறு வயதில் இந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணங்களோ, இப்போ இது சொல்கிறீங்களா இந்த காதல், நாட காதல், க்ரஸ்ஸு, அதெல்லாம் நாங்கள் சிறு வயதில் அப்டு நாங்கள்லாம் 27 28 வயசில் என் திருமணத்து வள்ளியுமே எங்களுக்கெல்லாம் தெரியாது. ஒரு முறை என்னுடைய துணைவியார் வந்து மதுரை ஃபாத்திமா காலேஜில் படித்தாங்க. நான் அந்த காலேஜுக்கு போயிட்டுருந்தேன். அப்போ பெண்கள்லாம் வந்து சூழ்ந்துட்டாங்களா? அந்த அம்மாவை பார்த்தேன். அந்த அம்மா வந்து சில சப்ஜெக்ட், நாங்கள் காமர்ஸு கிளாஸ் வந்து டியூஷன் எடுத்துகிட்டு இருந்தோம். அதனால் அதை நோட்டீஸ் கொடுத்துட்டு வந்துருங்க. நீங்களே சொல்லிக் கொடுப்பீங்களா? ஆமாம், காமர்ஸ் சப்ஜெக்ட்டு எங்கள் ப்ரொஃபஸர் சொல்லிக் கொடுப்பாங்க. நான் நோட்டீஸ் மட்டும் கொடுப்பீங்களா? நோட்டீஸ் கொடுப்பேன், அட்மினாக இருப்பேன். அப்படி சரியா? ஸோ அப்போ அந்த மாதிரி வந்ததில் அந்த அம்மா பழக்கம் ஏற்பட்டு அவங்க கடைசியில் பார்த்தா எங்கள் கம்யூனிட்டி ஆனாங்க. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டேன். வேறு கம்யூனிட்டியாக இருந்தால்? வேறு கம்யூனிட்டியாக இருந்தால் நான் பண்ணியிருக்க மாட்டீங்க. என்ன இருந்தாலும் அந்த கௌரவம் அப்படி இல்லை. நான் 64லேயே நான் நாயுடு பேரவை, நாயுடு சங்கத்தில் பொருளாளர், பொதுச் செயலாளர், தலைவராக வந்துட்டேன்.